ரோடு பாருங்க பாருங்க, ஒரு வண்டி வண்டி போகும் இப்போ கிராஸ் பண்ணி. அந்த வழியாக இங்கே இறங்கி வரலாங்க. ஆனால் அதனால தான் வந்து ஃபுட்டு யாரும் போட வேணாம்னு சொல்கிறாங்க. அடிக்கடி ஆக்சிடெண்ட் ஆகிடுது. அது இல்லாமல் அதோட லைஃப் சர்க்கிள்லேருந்து வெளியே வந்துடுது அது. ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ்க்கு தாங்க இன்றைக்கி போக போகிறோம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா வந்து சேலம் உயிரியல் பூங்கா தெரியுங்களா? ஸோ அந்த உயிரியல் பூங்காவுக்கு போகக்கூடிய வழியில் என்ட்ரன்ஸில் இருக்கோம். இதுதாங்க உயிரியல் பூங்கா. அங்கே பாரு, இதுதான் உயிரியல் பூங்காவுக்கு போகக்கூடிய அந்த என்ட்ரன்ஸு. ஸோ இதை தாண்டி போனால் ஒரு கேட் இருக்கும், அதை அங்கே டிக்கெட் எடுக்கணும் உயிரியல் பூங்காவுக்கு. ஆனால் இப்போ நம்ம உயிரியல் பூங்காவுக்கு போக போகிறதில்ல. அதையும் தாண்டி ஒரு சூப்பரான ஒரு அழகான லொக்கேஷனுக்கு தான் போக போகிறோம். அந்த லொக்கேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு நானே இன்னும் பார்த்ததில்ல. சில பேர் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் இருக்குது, லோக்கலில் நீங்கள் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா அங்கே போங்க அப்படின்னு. ஸோ அதனால் அந்த லொக்கேஷன் சூஸ் பண்ணி இன்றைக்கி திடீர்னு காலையில் கிளம்பியிருக்கேன். நம்ம பிளான் எல்லாமே வந்து திடீர்னு தான் நடக்கும். ஏன்னா லோக்கலில் தான் இப்போதைக்கு சுற்றிக்கிட்டு இருக்கோம். வெளியில் போகணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகுங்க. ஸோ அதனால் லோக்கல் ட்ரிப்புங்கிறதுனால திடீர்னு தான் பிளான் பண்ணுவோம்னா ஐ மீன் நான் மட்டும் தான் இன்றைக்கி வந்திருக்கேன், வேறு யாரும் கூட வரல. வாங்க, ரொம்ப பேச வேண்டாம், நம்ம அந்த லொக்கேஷனுக்கு போய்டுவோம். இது எங்கே வரணும்னா, எங்கே இருந்தாலும் உயிரியல் பூங்கா வந்துடுங்க. உயிரியல் பூங்காவிலேருந்து இதுக்கு மேலே தான் நானே போய் அந்த லொக்கேஷனை பார்க்கணும். அதனால் உயிரியல் பூங்காவிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர் தள்ளி அதனால பின்னாடி போகணுமா. வாங்க கண்டினியூவாக போவோம். போயிட்டு உங்களுக்கு லொக்கேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு மட்டும் காமிக்க போகிறேன் இன்றைக்கி. வாங்க போகலாம். மக்களை இப்போ நம்ம எங்கே உட்காந்துருக்கோம் அப்படின்னா உயிரியல் பூங்காவுக்கு ஆப்போசிட்லிங்க. அதுதான் உயிரியல் பூங்காவுக்குள்ளே போகிற வழி. இது வந்து உயிரியல் பூங்கா சென்ட்ரலில் வேலி போட்டிருக்காங்க. நம்ம உயிரியல் பூங்காவிலேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இந்த பக்கம் போகக்கூடிய ரூட்டில் நேராக வந்து போகணும். சும்மா கொஞ்சம் நிழலாக இருந்துச்சிங்க, நல்லா இருந்துச்சு இந்த லொக்கேஷனு. அதனால் கொஞ்சம் நேரம் உட்காரலான்ட்டு உட்காந்தேன். ஸோ வாங்க, நம்ம டைம் ஆகிடும், நான் அதனால் சீக்கிரமாகவே போயிடலாம். போயிட்டு பார்த்துட்டு அப்புறமா வரும்போது கூட இங்கே பார்க்கலாம். மக்களே, நீங்கள் வந்து பூங்காவை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா அந்த மாதிரி 2 ரோடு போகிறீங்க. ஒரு சைடு மண் ரோடு, ஒரு சைடு தார் ரோடு. இதில் நீங்கள் தார் ரோட்டில் தான் போகணும். இங்கே பாருங்க, போர்டு வச்சுருக்காங்க எச்சரிக்கைன்னு சொல்லி. அதிலேருந்து தார் ரோட்டில் போங்க. தார் ரோட்டில் தான் போகணும். நம்ம அதிலே கண்டினியூ பண்ணி போவோம். மக்களே, இந்த வழியாக போகும்போது ஃபுல்லாகவே காட்டுப்பாதை தான், யாருமே நடமாட்டமே இல்லைங்க. ஆனால் நல்லா இருக்கு, ஃபுல்லாகவே காட்டு வழி பாதை தான். சும்மா உயிரியல் பூங்கா இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தான் வரும்னு நினைக்கிறேன் பேக் சைடு. வாங்க கண்டினியூவாக போவோம், போயிட்டு பார்ப்போம். மக்களை போகிற வழியில் இங்கே ஒரு அழகான நீரோடு இருக்குங்க. அந்த பக்கம் உள்ளே பார்த்தா சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்க்க வந்த இடம் இது கிடையாது. வெறும் அழகாக தண்ணி எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். தண்ணி இப்படி ப்ளூ கலரில், ப்ளூ வாட்டர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி லைட்டாக ப்ளூ கலரில் இருக்குது. அழகாக இருக்குங்க இந்த லொக்கேஷனு. போகிற வழி தான் இந்த லொக்கேஷனு. சும்மா அந்த இடத்துல வேடிக்கை பார்க்கலாம், சூப்பராக இருக்குது. ஆள் நடமாட்டமெல்லாம் அதிகம் இல்லைங்க, ஏதோ 1-2 வண்டி அப்பப்போ போயிட்டுருக்கு. இங்கே உள்ள ரொம்ப தூரம் போகுதுங்க, வழியும் இருக்க மாட்டேங்குது. ஆனால் நம்ம உள்ளே போக வேணாம். நம்ம எந்த லொக்கேஷன் பார்க்க போனோமோ அந்த லொக்கேஷன் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வேறு எங்கே வேணாலும் போகலாம். போகிற வழியில் இப்படி ஒரு வாட்டர் கிராசிங் இருந்துச்சு, சூப்பராக இருக்குது. வாங்க போகலாம். மக்களே, ஆக்சுவலாக நம்ம தேடி வந்த லொக்கேஷன் இதுதான் நினைக்கிறேங்க. பாருங்கள், உள்ளே இருக்குது. எனக்கு ஏதோ மேப்பில் காமிச்சதோட ஹைட்டு கம்மியாகிற மாதிரி தெரியுது. இல்லை இன்னும் உள்ளே போகணுமா என்னன்னு தெரியல. நல்லா பெரிய ஆறாக ஒன்று ஓடுதுங்க. லொக்கேஷன் சூப்பராக இருக்குது. ஆனால் கீழே எப்படி போகிறதுன்னு தெரில. நாங்கள் ரோட்டில் பாலத்தில் நிற்கிறேன். தண்ணி நிறையா தான் ஓடுது ஓரளவுக்கு. அது நிறையான்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு. நான் கூகுள் மேப்பில் பார்த்தேங்க, வேறு ஒருத்தர் சொன்னார் இடம் சூப்பராக இருக்குதுன்னு. நான் கூகுள் மேப்பில் பார்த்தேன், இது ஒரு ஹைட்டு இருக்குமா என்னன்னு தெரியல. மேப்பில் ஹைட் அதிகமாக தெரிஞ்சுது, அது அந்த இடம் குளிக்கிற மாதிரி இருக்குது.
நான் உள்ள போலாமா எப்படி போறதுன்னு தெரியலைங்க, எந்த பக்கம் வழி இருக்குன்னு தெரியல. உள்ள போலான்னு ஒரு ஆர்வத்துல தான் வந்தேன். பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. உள்ள முடிஞ்சா போய் பார்ப்போங்க. இங்க அதுக்கு பின்னாடி ஏதோ அணை இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒன்று சொன்னாங்க 2 இடத்துல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. தெரியலைங்க எப்படி உள்ள போறதுன்னு தெரியல, பார்க்கலாம். ஏன்னா சென்ட்ரு பாலம் எந்த பக்கமும் வழி இருக்கிற மாதிரி தெரியல. இந்த வழியா தான் வந்தது. நம்ம இந்த வழியா போனா இந்த பக்கம் ஒரு ஊர் இருக்கு. சரி வாங்க நம்ம அது வரைக்கும் போயிட்டு பார்த்துட்டு அப்புறம் உள்ள எப்படி போகிறது வழி இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். மக்களே ஆக்சுவலாக வந்து உள்ளே வரத்துக்கு ஒரு வழி இருக்குங்க. அந்த வழி ரோடு பாருங்க பாருங்க, ஒரு வண்டி போகும் இப்போ கிராஸ் பண்ணி. அந்த வழியாக இங்கே இறங்கி வரலாங்க. ஆனால் அங்கே வந்து குளிக்கக்கூடாது, பிளாஸ்டிக் பொருள் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அந்த லொக்கேஷன் ஆனால் நல்லா இருக்குங்க. உள்ளே வந்து எந்த சட்டையும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போர்டு வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக லொக்கேஷன் சூப்பராக இருக்குது. கோவில் ஊர ஒன்று இருக்குங்க. அநேகமாக இங்கே பொங்க வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சாமிக்கு கோவில் இருக்குது. அப்பயும் நான் வழி மாறி வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது கோவில் ஆட்டுக்குதுங்க. நம்ம வந்து இங்கே உள்ளே வந்து செருப்பு போட்டு போக வேண்டாம். அப்போ நேராக ஒரு வழி போச்சு. இப்போ இங்கே இப்படி நேராக ஒரு வழி போகுதுங்களா. நம்ம இங்கே உள்ளே வந்துட்டோம். இதுதான் வழியாக இருக்குமோ என்னமோன்னு. சூப்பர் அப்படின்னா சொல்லுவோம். கோயில் இருக்குங்க. இதுதாங்க நம்ம வந்த பாலம். தெரியுதுங்களா, நான் பாலத்து மேலே வந்து வீடியோ காமிச்சோம் இல்லைங்களா. ஸோ இதுதான் அந்த பாலம். இதுதாங்க அந்த இடம். நல்லா இருக்குங்க. அந்த இடம் ஆழமாக இருக்க மாட்டேங்குது. இன்னும் மேலே போனாலும் இடம் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இந்த இடத்துக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி போர்டு வச்சுருந்தாங்க. வந்து இந்த குளிக்கிறது தேவையில்லாத ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் பண்ணக்கூடாது, உள்ள இருக்கிற அனிமல்ஸ் எதுவும் துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க போர்டில். அதனால் நம்ம அந்த பக்கம் போகல. ஆக்சுவலாக இதுதான் வழின்னு நினச்சி வந்தேன். நிறைய பேர் வருவாங்களாட்டுருக்குங்க. இங்கே ஒரு கோவில், அப்படியே ஆப்போசிட்டில் அங்கே ஒரு கோவில் இருக்குது. பயந்துக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க. ஆனால் லொக்கேஷன் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இங்கே போர்டு வச்சுருக்கிறதுனால யாரும் குளிக்க முடியாது. அதனால் இங்கே வர்றது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். ஒரு சிலர் வராங்க போகிறாங்க. நான் வந்தப்போ யாருமே இல்லைங்க. அங்கே கொஞ்சம் ஆழமாக தான் தண்ணி ஊற்றுது இல்லைங்களா. ஸோ அந்த இடம் கொஞ்சம் ஆழமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நான் வரும்போது இங்கே ஒருத்தர் கிராஸ் பண்ணி சல்லுன்னு ஓடினாரு. அங்கே உட்காந்துருக்காரு. இங்கே பாரு. நான் கூட பயந்துட்டேன், யாராது அப்படின்னு. ஆனால் ஒர்த்து தாங்க, லொக்கேஷன் ஒர்த்து. ஆனால் வந்து அங்கே நிறையா பேர் எப்பயும் பாருங்க, அந்த பிளாஸ்டிக்கு கப்பு இங்கே பாருங்க, இந்த மாதிரி பிரச்சனைக்கு தாங்க காட்டுக்குள்ளே எங்கேயுமே வந்து அதிகம் அலோவ் பண்ணுறதில்ல. முடிஞ்ச அளவுக்கு யார் இங்கே மட்டும் இல்லை, யார் எந்த காட்டுக்குள்ளே போனாலும் இந்த பிளாஸ்டிக் பொருளை மட்டும் போடுறத ரொம்ப தவிர்த்துருங்க. அப்புறம் அந்த வைல்டு அனிமல்ஸுக்கு வந்து ஃபுட்டு கொடுக்கறது, இந்த குரங்குக்கு சாப்பாடு கொடுக்கறது, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க. ஏன்னா நம்ம வந்து சாப்பாடு கொடுத்து பழக்கிடுறோம் வெளியிலேருந்து வரவங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வரவங்களை எதிர்பார்த்தே அது வந்து இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருது. உண்மை என்னன்னா அதுதான். அதுக்கப்புறம் அது வந்து காட்டுக்குள்ளே இருக்கிற ஃபுட்டை எடுத்துக்காமல் அங்கே ரோட்டில் போகிறவங்க கொடுப்பாங்கன்னா, இப்போ ஏற்காட்டில் பார்த்தீங்கன்னா ஏற்காட்டுக்கு போகிற வழியில் நிறைய லைனாகவே நிறையா எல்லாமே குரங்கு ஃபுல்லாகவே உட்காந்துருக்குங்க. போகிற வரவங்க போடுற ஃபுட்டுக்கோசரமே உட்காந்துருக்கோம். அதில் நிறையா வந்து அடிபட்டுருதுங்க. வண்டி சென்டரில் கேமரா வேறு மக்கர் பண்ணிருச்சிங்க, கட் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து ஃபுட்டு யாரும் போட வேணாம்னு சொல்கிறாங்க. அடிக்கடி ஆக்சிடெண்ட் ஆகிடுது. அது இல்லாமல் அதோட லைஃப் சர்க்கிள்லேருந்து வெளியே வந்துடுது. அது போகிற வரவங்க ஃபுட்டு போடுவாங்கன்னு அதோட லைஃப் சைக்கிளில் இல்லை அது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஃபுட்டு போட வேணாம்பாங்க. அப்புறம் மண் வேஸ்ட் ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக பிளாஸ்டிக் போட வேணாம்பாங்க. அதனால தாங்க ஃபாரஸ்ட்டுக்குள்ளே எங்கேயுமே அலோவ் பண்ணுறதில்ல. அதனால் யார் எந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போனாலும் இந்த பிளாஸ்டிக் பொருளை போடுறது, ஃபுட்டு வெளியிலேருந்து கொண்டு வந்து கொடுக்கறது, இந்த பழக்கத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா நேச்சராகவே இருக்கும். நம்மளும் நம்மளாவே இருக்கலாம். இந்த மாதிரி போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். கூட்டம் இல்லைங்க. எனக்கு வேற ஒருத்தர் சொன்னார், வேற ஒரு நண்பர் சொன்னார். அதுக்காக தான் வந்தேன் இந்த லொக்கேஷனுக்கு. இதுக்கு முன்னாடி நான் வந்ததில்லை. வியூ மட்டும் என்ஜாய் பண்ணிக்கலாங்க. நல்லா தண்ணி,
தண்ணியில் வந்ததுக்கு காலம் நினச்சிட்டு போயிடுவோங்க. நல்லா ஜில்லுன்னு இருக்குங்க வாட்ரு. ஃபாரஸ்ட்டுக்குள்ளேருந்து வருது தண்ணி. தண்ணினாவே ஃபாரஸ்ட்டுக்குள்ளேருந்து தான் வரும். ஸோ நல்லா தண்ணி ஜில்லுன்னு இருக்கு. ஆக்சுவலாக அந்த பாறை இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த பாறை வரைக்கும் போயிட்டு தாங்க வந்தேன் நான். அதுக்கு அந்தாண்ட ஆழம் அதிகமாக இருக்குங்க. அந்த தண்ணி ஊற்றுற இடம் ஆழமாக இருக்குது. கண்டிப்பாக அங்கே வந்து குளிக்கணும் அப்படிங்கிறவங்க பார்த்து தான். குளிக்கவே வேணாங்கிறேன் நான். ஏன்னா அங்கே குளிக்கிறதுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதனால் யாரும் இங்கே வந்து குளிக்காதீங்க. அப்புறம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பொருள்லாம் போடாதீங்க. அது வரைக்கும் நல்லாயிருக்கும். நானும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு வந்தேன் இந்த லொக்கேஷனுக்கு. ஆனால் குளிக்கக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்ட்டு நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதுனால அப்படியே ரிட்டர்ன் கிளம்புறோம். சும்மா அந்த லொக்கேஷனை மட்டும் பார்த்தாச்சு. சூப்பராக இருக்குங்க. இதுக்கு பின்னாடியே நல்லா இருக்குது. ஆனால் அங்கே போகிறதுக்கு வழி இருக்கா என்னன்னு தெரியல. ஸோ இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.